ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அது எப்படி செய்யலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு வந்து 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கோஸு, 100 கிராம் கேரட்டு, இந்த 3 காயையும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ அரிசியில் செஞ்ச சாப்பாடு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் வெங்காயத்தாள், சோயா சாஸ் 2 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன், 50 ml ஆயில், 5 முட்டை, ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பாக்கெட்டு 1. இந்த பொருள் தாங்க நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் ஆயிலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருங்க. அந்த கொஞ்சமாக சேர்க்குற ஆயிலில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம முட்டை வந்து பொடி மாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 5 முட்டையும் உடச்சி ஊற்றுங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கரண்டியில் கிளறி விடுங்க. கரண்டி போட்டு முட்டையை இந்த மாதிரி கிண்டிக்கினே இருந்தீங்கன்னா முட்டை வந்து இந்த மாதிரி மாறி வரும். இப்போ நம்ம முட்டையை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நம்ம மீதம் வச்சுருக்கிற ஆயிலையும் சேர்த்துருங்க. அதில் நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலரி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் கழித்து அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 3 காய்கறியும் சேர்த்துருங்க. காயை சேர்த்துட்டு ஃபுல்லாக கலரி விட்டுருங்க. நம்ம தண்ணிக்கினி எதுவுமே ஊற்ற தேவையில்ல. நம்ம போட்டிருக்க அந்த ஆயிலே வந்து இந்த காய் வந்து அரை வேக்காடு வேகணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இப்படியே கலரி விட்டுனே இருங்க. இப்போ அரை வேக்காடு இந்த காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை சேர்த்துருங்க. முட்டையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக கலரி விட்டுருங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் சோயா சாஸ் அதையும் சேர்த்துருங்க. அடுத்தது 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் அதையும் சேர்த்துருங்க. ரெட் சில்லி சாஸ் வந்து நான் 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். நீங்கள் காரம் கூடுதலாக தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கள், ரெடிமேடு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுடரையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலரி விட்டுருங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ அரிசியில் செஞ்ச சாப்பாடு அதையும் இதில் சேர்த்துருங்க. நம்ம சாப்பாடு வெடிக்கும் போது சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக இருக்கணும். ரொம்ப குழைய வெடிக்கக்கூடாது. நல்லா உதிரியாக பாஸ்மதி அரிசியில் செஞ்சது போல் இருக்கணும். உதிரியாக சாப்பாடு, அந்தமாரி செஞ்ச சாப்பாடு தான் இது. இப்போ சேர்த்துட்டு கலரி விடுங்க ஃபுல்லாக. சாப்பாடை சேர்த்து கலரிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துருங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் அதையும் சேர்த்துருங்க. அடுத்தது 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதோட செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுடர் சேர்த்துருக்கோம், அதுலேயே சால்ட் ஆட் பண்ணி தான் இருப்பாங்க. அதனால் சால்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபுல்லாக கலரி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போது எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.